ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரை செய்து ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் 3 விதமான கொழுப்புகள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. HDL, LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் HDL என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு. அது நம்ம உடம்புல சரியான விகிதத்தில் இருக்கணும். அதுக்குண்டான உணவுகளை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ் இது ரெண்டுமே கெட்ட கொழுப்பு. இது உடம்புல அதிகமாக ஆகக்கூடாது. அப்படி அதிகமாக ஆச்சு அப்படின்னா ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் ஹார்ட் அட்டாக், ஹை பிளட் பிரஷர், ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது இயற்கையான முறையில் ரொம்ப சிம்பிளா சரி செய்ய முடியும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு 3 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ரத்த நாளங்களில் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய, அதாவது அந்த clogged arteries அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை ரொம்ப எளிதாக கரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லிவருக்கும் ரொம்ப நல்லது அது. இப்போ இந்த பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உரலில் சேர்த்துக்குங்க. ஒரு தடவை மட்டும் தட்டிக்குங்க. தட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கும்போது பூண்டில் ஆல்சிலின் என்ற ஒரு என்சைம் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அதுவும் குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இஞ்சை கழுவிட்டு எப்பவுமே தோல் நீக்கிட்டு பயன்படுத்துங்க. தோலோடு பயன்படுத்தினீங்கன்னா செரிமான பிரச்சனையை தூண்டும். அதே தோலை நீக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா செரிமான தொந்தரவை சரி செய்யும். இப்போ இதை காய் துருகிறத பயன்படுத்திட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசா துருகி எடுத்துங்க. இல்லைன்னா உரல்ல தட்டிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பட்டையை எடுத்திருக்கேன். மசாலா பொருட்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது நம்முடைய மெட்டாபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். முக்கியமா சர்க்கரை நோய்க்காரங்க இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கடைசியா நம்ம வச்சிருக்க பூண்டு தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சிருங்க. இது இப்போ நல்லா கொதிக்கணும். அதாவது அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட பயன்படுத்தலாம். இந்த ட்ரிங்கை குடிக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். சுகர் லெவலை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும், அதே சமயத்தில் உடம்பு நல்லா ஃபிட் அண்ட் ஃபிம்மாவும் வச்சுக்கும். இப்போ பாருங்க, 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா எலுமிச்சை பழம். ஒரு எலுமிச்சை பழத்தை தோலோட கட் பண்ணிட்டு, சாரெல்லாம் எடுக்கல, அப்படியே சாறு இருக்கு, தோலோட அப்படியே கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எலுமிச்சை பழம் சேர்த்த பிறகு தண்ணி கொதிக்க வைக்க கூடாது. அப்படியே தான் இது பயன்படுத்தணும் இந்த மெத்தடுக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது குடிக்கிற சூட்ல இருக்கு. இதுல தேன் சேர்த்து பருகலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை, இது ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். அப்படியே குடிச்சீங்கன்னா கொஞ்சம் காரசாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இது எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல தூங்கி எழுந்த உடனே பிரஷ் பண்ண பிறகு ஸ்ட்ரெயிட்டா இதை மட்டும் தான் குடிக்கணும். அதே மாதிரி சாயந்தர வேலைகளை ஒரு வேளை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து குடிக்கணும். 2 வாரம் வரைக்கும் இதை தாராளமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் 1 வீக் நீங்க தொடர்ந்து குடிச்சாலே போதும். அந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு முழுவதுமா கரைந்துடும். ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனா எஃபெக்டிவா வேலை செய்யும். நீங்க அதுக்கப்புறமா, அதாவது இதை தொடர்ந்து ஒரு 2 வாரம் குடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுடைய அந்த கெட்ட கொழுப்பு குறைஞ்சிருக்கிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். அதாவது அந்த LDL, அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவு குறைஞ்சிருக்கும், நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தொடர்ந்து குடிக்க கூடாது. அதாவது ஒரு வாரம் இல்ல 2 வாரம் தொடர்ந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவுல கேப் விடணும். ஒரு வாரம் கேப் விடணும். அதுக்கு அடுத்து மறாத வாரம் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 முறை இல்ல 3 முறை குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நாளைக்கு வேணா இதை குடிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.